2013 இலங்கை தமிழரசு கட்சியிலே எங்கள் விக்னேஸ்வரன் ஐயாவை நான் எதிர்த்தாலும் அங்கு வந்த போது அவருக்கு ஒரு அலை இருந்தது, ஒரு பெயர், ஒரு அலை ஒன்று இருந்தது. அப்ப கட்சி கேட்ட கட்சியும் எல்லோரும் சேர்ந்த ஒரு இலங்கை தமிழரசு கட்சியில் கூடிய செல்வாக்கு இருந்த காரணத்தினால் எதிர்த்து கேட்கக்கூடிய, அதாவது எதிர் வேட்பாளர்கள் அதிலே நினைக்கிறேன் டாக்டர் சேவானந்தா போன்றவரின் கட்சியை சேர்ந்தவர் தான் கண்டிப்பான் நினைக்கின்றேன். அவை இவரின் அலை மற்றவர்களை வீழ்த்தி விட்டது, யாரு விக்னேஸ்வரன் ஐயாவின் அலை. அதுபோன்று இப்பொழுது தேர்தல் வருமாக இருந்தால் இளஞ்செழியன் ஐயா கேட்கின்றார், கேட்கப் போகின்றார் என்ற கதை பரவலாக சமூக வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கின்றது. சில நேரம் அவர்களின் ஆதரவாளர்கள் போட்டுக் கொண்டிருப்பார்கள், அல்லது அதிலே பின்னணி அதில் எதிராக நான் கருத்துக்களை பார்த்தேன், அவருக்கு எதிரான கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கின்றது, ஆதரவான கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கின்றது கருத்துக்களிலே. அவை இந்த வேட்பாளர்களை தெரிவுக்கு பின்புதான் தெரியும் இலங்கை தமிழரசு கட்சியில் யார் கேட்கின்றார், அல்லது இலங்கை தமிழரசு கட்சியிலான் இளஞ்செழியன் ஐயா கேட்கின்றாரா என்று கூட எனக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த களச்சூழல் இறுதி நேரத்தில் தான் எடுக்கின்ற போது சில நேரம் அவ்வாறு சந்தர்ப்பங்களும் வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆகவே தேர்தல் அறிவித்ததற்கு பிறகுதான் 2 முனை போட்டியா ஒரு முனை போட்டியா அந்த போட்டி என்பது ஒட்டுமொத்தத்தில் இளஞ்செழியன் போஸ் அனுர என்றுதான் வரப்போகின்றது என்றுதான் பார்க்கலாம் இல்லையா? அப்படி பார்க்கலாம். ஆனா என்ன பொறுத்த மட்டில் அனுரா என்பதற்கு இப்ப பலர் கூறுகின்றார்கள், வட மாகாணத்தில் அவருக்கு அவ்வாறு யாழ் மாவட்ட மக்கள் இந்த முறை தேர்தலில், அதாவது வடமாகாண தேர்தலில், மாகாண சபை தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை அனுரா கட்சி எடுப்பது என்பதை நான் எனது சிந்திக்கவில்லை. அவர்களும் ஆசனங்களை பெறுவார்கள், ஆட்சி அமைக்கக்கூடிய அளவில் அவர்கள் பலமான ஒரு வாக்கு பலத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு இராது. ஏனென்றால் வடமாகாணத்து மக்கள், யாழ் மாவட்டத்து மக்கள் தமிழ் தேசியத்தோட ஒட்டி உறவாடி கட்சியை வளர்த்து வழிகாட்டியாக தலைமைத்துவத்தில் இருந்தவர்கள். எவருமே கிழக்கு மாநிலத்திலிருந்து தமிழ் தேசிய தலைமைக்கு இதுவரையில் வரவில்லை. எல்லோருமே வட மாகாணத்திலே கட்சியிலே இருந்து உறுதியவர்கள். ஆகவே அந்த தவறை விடமாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன்.